வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஆச்சரியமான விஷயமா இல்லை இதுவும் அரசியல் கலந்த ஒரு செயலா அப்படிங்கிறது தெரியல. பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். ரமலானின் தொடக்க வாழ்த்து. பொதுவாக எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலுமே சரி, நாளைக்கு பண்டிகை அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி வாழ்த்து சொல்லுவாங்க. அது பல விதமான மீடியாக்களில் வரும், மக்கள் படிப்பாங்க. இல்லை இப்போ தான் இருக்குது எக்ஸ் தளப்பதிவு, மற்றபடி இன்ஸ்டாகிராம்ஸ், இப்படி ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது, அதில் போடுவாங்க. அதுதான் பண்டிகை நாளைக்கு அப்படின்னா. இப்போ பொங்கல் எடுத்துக்கோங்க, தீபாவளி எடுத்துக்கோங்க, ரம்ஜானை எடுத்துக்கோங்க, மற்றபடி பக்ரீத் எடுத்துக்கோங்க, மற்றபடி மீலாடி நபி, மற்ற ஏகப்பட்ட கிறிஸ்துவ பண்டிகைகள் இருக்குது, கிறிஸ்துமஸ்ஸு, மற்ற ஷோ ஆங்கில புத்தாண்டு, மற்றபடி தமிழ் புத்தாண்டு, இப்படி ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்குது. இந்து மக்களாகட்டும், இஸ்லாமியனாகட்டும், கிறிஸ்துவனாகட்டும், எல்லாத்துக்கும் பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகைக்கு அரசியல் தலைவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆமாம், அவருடைய தொண்டர்கள் அதில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க. எங்களுடைய தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு போட்டு. அதன் அடிப்படையில் எந்த ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், நாளைக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் ரமலானுக்கு வாழ்த்து சொல்கிறாரோ இல்லையோ, ஆனால் ரமலான் தொடக்கத்தில் வாழ்த்து சொல்லி இருப்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. ஒருவேளை இது ஆச்சரியம் சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லை இதிலும் அரசியலை கலந்து விட்டார்களா அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய கையை தன் தோளை கிள்ளி பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி அண்ணாமலை அப்படி தான் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ரமலானின் தொடக்கம். இஸ்லாமிய பெருமக்கள் மற்றபடி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன், நல்ல நீடூடி நல்லா நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செய்தி. மோடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது எக்ஸல பதிவு, ஆசீர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதம் தொடங்கி விட்டது. இந்த ரமலான் நம் சமூகத்தில் அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும். ரமலான் மாதம் அன்பு, இரக்கம், கருணை, சேவை, மனப்பான்மை ஆகியவற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். அதே அண்ணாமலை இன்னும் வித்தியாசமாக பாஜகவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமிழக பாஜகவினுடைய வாழ்த்துக்கள். சுய கட்டுப்பாடுடன் உடலை வருத்தி மன ரீதியாக இறைவனுடன் நெருக்கமாக உணர்வது ரம்ஜான் நோன்பு காலம் அனைவருக்கும் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமைய வேண்டிக் கொள்கின்றேன். ரம்ஜானுடைய தொடக்கம், ரம்ஜானுடைய நோன்பின் உண்ணாவிரதத்துடைய ஆரம்ப நிலை. இன்னும் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆனால் இப்போவே வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவின் இருக்கிறார் அப்படின்னா இது ஏன் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த வெளிப்பாடு மற்ற விஷயத்தில் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு சந்தேக மனப்பான்மை வருதா இல்லையா? மற்ற விஷயத்தில் இருந்துருச்சுன்னா அண்ணாமலையும் சரி, பிரதமர் மோடியும் சரி, பரவாயில்லப்பா முன்கூட்டியே வாழ்த்து சொல்கிறாங்க. ரமலான் மாதத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆமாம், அதுக்கு 30 நாளைக்கு முன்னாலே ரமலானின் ஆரம்ப தொடக்கத்துக்கே அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம், நம்மளும் பாராட்டலாம். ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவங்க என்ன அரசியல் செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. CAA அதை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அது சம்மந்தப்பட்ட வகையில் அதில் இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை. இந்த அளவுக்கு உள்ள மோடி அங்கு ஏன் இஸ்லாமியர்களுக்கு அவருடைய இடம் தரவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ரமலானின் ஆரம்பத்திலேயே வாழ்த்து சொன்ன மோடி CAA சட்ட திருத்தத்துக்கு ஏன் இஸ்லாமியர்கள் கான்செப்ட் தவிர்த்து விட்டு மற்றபடி இலங்கை தமிழர்களையும் தவிர்த்து விட்டு மற்றவர்களை எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியின் அடிப்படையாக இன்றைக்கி எழுந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் பொது சிவில் சட்டம், ஆமாம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் சொல்லப்படி இன்றைக்கி இந்தியா முழு மிகப்பெரிய ஒரு கூக்குரல் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா அதுலேயும் மிக ஏகப்பட்டது இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டார். அதே நேரத்தில் அதுக்கு பாதுகாவலராக பிற மதத்தில் உள்ளவர்களை நுழைக்கக்கூடிய
இணைக்கக்கூடிய ஒரு சூழல். எதற்காக? இதே வந்து ஒரு இந்து மத வாரிய சட்டம், மற்றபடி வந்து கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட சட்டத்தில் ஒரு இஸ்லாமியனையோ மற்றபடி வேறு மதத்தை நுழைத்தால் இவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இல்லை. இந்த அளவுக்கு அக்கறை உள்ள மோடி இதை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே நேரத்தில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இந்த 10 வருட காலமாக எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பார்கள், தண்டிக்கப்பட்டிருப்பார்கள், துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள். இதையெல்லாம் வந்து மோடி வந்து கண்டு கொண்டாரா? இல்லையே. ஒரு விஷயம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவர்களுடைய தொண்டர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் நோக்கி எதிராக தங்களுடைய கூக்குரலை வெளிப்படுத்தினார்கள், செயல்படுத்தினார். அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவர் வந்து ரமலானின் தொடக்கத்திலேயே வாழ்த்து சொல்லியிருப்பது உண்மையிலே சந்தேகத்தை தான் ஏற்படுத்தும், நம்பிக்கையை ஏற்படுத்தலை. அதே மாதிரி கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அன்று 2500 3000 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டார்கள். அது குறிப்பாக பில்கிஸ் பானு வழக்கு எப்படியெல்லாம் இந்த பாஜக திருட்டுத்தனம் செய்து கிரிமினல் மூளையை பயன்படுத்தி அதை வந்து கேஸை திருப்ப பார்த்தது. அதையும் மீறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கரெக்டாக கொண்டு போய் பிஜேபியவே யூ ஆர் ஃப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழல் இதில் பில்கிஸ் பானு வகையில் ஏற்பட்டுச்சு. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மோடிக்கு வந்து வாழ்த்து எவ்வாறு சொன்னார் அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. பில்கிஸ் பானுவை நோக்கி வீட்டை நோக்கி சென்றாரா? என்னம்மா இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிற, என்ன நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம், நாங்கள் செய்ததின் தவறாக நீ நினைத்து கொண்டாயா, தவறாக இருந்தாலும் வருத்தம் சொல்கின்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்படி இல்லாத ஒரு மோடி இன்றைக்கி வந்து ரமலானின் ஆரம்பத்தில், அதாவது ரமலான் மாதம் நாளைக்கு, ரமலான் பண்டிகை நாளைக்குங்க, இன்றைக்கி சொன்னார்னால அதில் ஒரு நியாயம் இருக்குது. ரமலான் பண்டிகை ஆரம்பிக்கிறது இன்னும் 1 மாதம் இருக்குது, நோன்பு தான் ஆரம்பிச்சிருக்கு, உண்ணாவிரதம் தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போவே வந்து வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா இது எதன் வெளிப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் இது மசூதி சம்மந்தப்பட்ட வகையில் எங்கு பார்த்தாலும் சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லப்பட்டு ஒரே பிரச்சனை. அஜ்மீர் தர்காவையும் விட்டு வைக்கவில்லை, மதுரா மசூதியும் விட்டு வைக்கவில்லை. இதெல்லாம் வந்து மோடிக்கு தெரியாதா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? அமித்ஷா வாழ்த்து சொல்லவில்லை, ரைட்டு விட்டுருங்க. மோடி சொல்லி இருக்கின்றார். ரமலான் ஆரம்ப அந்த நோன்பு இருக்குது, உண்ணாவிரதத்தில், ரைட்டு, ஓகே. ஏன் மோடிக்கு தெரியாதா? ஒவ்வொரு கோவிலாக ஏப்பா நோண்டிக்கிட்டு உட்காந்துரு. அப்படிப்பட்ட மோகன் பகத்தே சொல்லிட்டார், எப்பா அதை விட்டுருங்கப்பா, அந்த பாபர் மசூதியோடு அந்த பிரச்சனையை விட்டுருங்க, இனிமேல் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த பாருங்கள், அவர் மோகன் பகத் சொல்லி முடிக்கிறாரு, அடுத்த வாரம் அஜ்மீர் தர்கா சம்மந்தப்பட்ட பிரச்சனை போகுது. ஆமாம், ஏதோ ஒரு புத்தகத்தில் அவர் படித்தாராம், அவர் எழுதியிருந்தாராம் அந்த புத்தகத்தில், அஜ்மீர் தர்கா ஆல்ரெடி வந்து ஒரு இந்து கோவில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது 800 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி எழுதப்பட்டிருந்தது. உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டு அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன் கேஸை வித்ரால் பண்ண சொல்லலாமே? ரமலானின் நன்கொடையாக மோடி வந்து எப்பா இஸ்லாமியர்களை இனிமேல் எது துன்புறுத்தாதீங்க, எந்த விஷயம் இந்த பண்ணாதுன்னு சொல்லி போட்டு இஸ்லாமியர்களுடைய ஒரு வாழ்த்து மாதிரி, ரமலானின் ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லலாமே மோடி. இதையெல்லாம் விட அண்ணாமலை பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆரம்ப இதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அண்ணாமலை மற்ற தலைவர்களெல்லாம் கேலி பண்ணார், கிண்டல் செய்தார், மற்ற சோர்ஸ். இருந்தாலும் இந்த பழனி கோவிலில் வந்து பிரச்சனை பண்ணாங்களே, யாருமே உள்ளே நுழையக்கூடாது இந்துக்களை தவிர அப்படின்னு, இன்றைக்கி தடை உத்தரவு வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை உதவி செய்யலாம். ஏப்பா இஸ்லாமிய என்னப்பா தவறு செஞ்சாங்க, எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் விடுங்கப்பா, யார் யார்ப்பா கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க எல்லாம் வித்ராயல் பண்ணுங்க சொல்லிட்டு உட்காந்து சமாதானம் பேசலாமே. இல்லையே, அங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டது மற்றபடி சோன்ஸோ சுற்றி இருந்து விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் எல்லாமே உங்களுடைய ஒரு ஆட்கள் தானே, சொல்லலாமே ஒரு வார்த்தை சொல்லி. இன்றைக்கி ரமலான் ஆரம்ப நோன்புக்கு அண்ணாமலை வந்து வாழ்த்து சொல்கிறார், மோடியை போல் அவரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இல்லை 2 பேர் எப்படி கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஆமாம், 2 பேர் கூடி வைத்து பேசி கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியல. கரெக்டாக, அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேயும் வணக்கம் சொல்லி கொண்டது அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி மோடி அண்ணாமலை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ரமலான் ஆரம்ப வாழ்த்து சொல்கிறாங்க. இது வந்து திட்டமிட்ட ஒரு விஷயமா அப்படிங்கிறது தெரியல, எப்படியோ ஒரு விஷயம். ஆனால் ஒரு சந்தேகத்தின் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு.
அதே மாதிரி இதை செய்யலாம் அண்ணாமலை. எப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ரமலான் ஆரம்ப நல்வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலுமே கூட பழனி சம்மந்தப்பட்ட வகையில் இந்த மாதிரி எல்லோரும் உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ரமலானின் அன்பளிப்பாக இஸ்லாமியர்கள் அது செய்யலாமே. அது மட்டும் விடுங்க. இப்போ போன மாதம் நடந்த திருப்பரங்குன்றல் கோவில் பிரச்சனை, அங்கே உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா சம்மந்தப்பட்ட வகையில் இஸ்லாமியர்கள் அது அங்கே கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு அது ஒரு பிரச்சனை. இந்துக்கள் பண்ணிட்டு சில விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய ராஜா அங்கே இது திருப்பரங்குன்றம் மீண்டும் ஒரு அயோத்தினார, அது சம்பந்தமாக எந்த ஒரு வாயும் திறக்கவே இல்லையா அண்ணாமலை. இப்போ சொல்லலாமே ரமலானின் அன்பளிப்பாக திருப்பரங்குன்றல் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட வகையில் எல்லோரும் மேலே போய் இஸ்லாமியர்கள்லாம் கடா வெட்டலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே. இது வரைக்கும் பேசிய அனைத்தும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்களை வாபஸ் வாங்கலாமே இந்த ஒரு ரமலானின் ஆரம்பத்தின் வாழ்த்தின் மூலமாக. அதை செய்யலாமே. மோடியும் செய்யலாம், அண்ணாமலையும் செய்யலாம். ஆமாம், 2 பேரும் ஒரே நேரமாக அந்த ரமலானின் ஆரம்ப வாழ்த்தை சொல்லியிருக்கிற உண்மையிலேயே சந்தேகத்தை தான் ஏற்படுத்துத ஒழிய மற்றபடி ஒரு பாராட்டக்கூடிய வகையிலையோ மற்றபடி மிகப்பெரிய ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்லாமியர்களுடைய இப்போதைய கருத்தாக நிலவி கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.